ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மே 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 2024 பிப்ரவரி 2 தான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியிருக்காங்க. தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்து அவங்க பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அந்த கட்சிக்கான தொடங்கப்பட்ட ஆண்டு, அவங்களுடைய கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்ம டெப்த்தாக பார்க்கணும். அடுத்து பார்த்தோம்னா, தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு எந்த கட்சியும் 118 தொகுதிகளை பெற்றிருக்காத நிலையில் ஜனநாயக முறைப்படி அரசியல் அமைப்பின் எந்த சட்ட பிரிவின் மூலம் தமிழக ஆளுநர் 4 வழிமுறைகளை கையாண்டு அரசியல் கட்சிகளை ஆட்சி அமைக்க சட்ட ரீதியாக அழைப்பு விடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பிரிவு 163 164 பயன்படுத்தி இவர் வந்து ஆட்சி அமைக்க சட்ட ரீதியாக அழைப்பு விடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஆளுநர் வந்து அழைப்பு விடுக்கலாம் அப்படின்றாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தமிழகத்துல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அதுல பெரும்பான்மை பெறணும் அப்படின்னா அதுல பாதி எவ்வளோ 117 +1 எடுத்தாதான் வந்து அவங்க பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அப்படியே அந்த பெரும்பான்மையை விட கம்மியா இருக்கிற பட்சத்துக்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆளுநர் வந்து ஒரு 4 வகையான வழிமுறைகளை வந்து கையாள்வார். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்க கட்சி வந்து ஆல்ரெடி தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா, இப்போ அந்த கூட்டணிங்க வந்து இவங்களுக்கு வந்து பெரும்பான்மையை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி அமைச்சிடலாம். இப்போது அப்படி தேர்தலுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி வைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு இப்போ தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாயிடுச்சு. அப்போ அவர் வந்து மற்ற கட்சியில இருந்து பெரும்பான்மையை வந்து நிரூபித்து இப்போ வந்து கூட்டணி வச்சுக்கலாம். கூட்டணி வச்சு அதன் மூலம் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கலாம். அப்படியும் முடியல அப்படின்னும் போது ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்ப இந்த சட்டப்பேரவை தேர்தலில் இவருக்கு அடுத்து யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுதா அப்படின்றத பத்தி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவாங்க. அவங்களாலையும் நிரூபிக்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு விதி 356 பயன்படுத்தி இங்க வந்து மாநில நெருக்கடி நிலை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மறு தேர்தல் வந்து நடத்துவாங்க. இந்த 4 முறையான வழிமுறைகள் தான். ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சு கூட்டணி வச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து பெரும்பான்மையா இருக்க எந்த கட்சியோ அந்த கட்சி வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு மறு தேர்தல் தான் வந்து நடத்துவாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 163 மற்றும் 164. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 வந்து வந்தது. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ந்தெடுக்கப்படும் கட்சியின் முதல்வர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 174 படி எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த கட்சி சார்பில் சட்டப்பேரவையை கூட்டுவார். சட்டப்பேரவையில் ஆட்சி அமைத்த கட்சி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றது தான் வந்து எஸ்ஆர் பொம்மையோட வழக்கு. அது வந்து எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1994. அடுத்து பார்த்தோம்னா 5 மாநிலங்களினுடைய வெற்றி நிலவரம். நமக்கே தெரியும் 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அதில் மொத்தம் வந்து எத்தனை தொகுதிகள் இருந்து எத்தனையோட மெஜாரிட்டியோட வந்து எந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 234 தொகுதி. அதில் வந்து 108 தொகுதிகளில் வந்து வின் பண்ணி தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து அசாம்ல வந்து பார்த்தோம்னா மொத்தம் 126 தொகுதிகள். அதுல 102 பெரும்பான்மை பெற்று பிஜேபி பிளஸ் என்டிஏ கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுவாயிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கேரளால வந்து மொத்தம் 140 தொகுதிகள். அதுல வந்து பார்த்தோம்னா 102 பெற்று பெரும்பான்மையோட வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. புதுச்சேரியில வந்து மொத்தம் 30 தொகுதிகள் 18 வந்து பெற்று என்ஆர் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அடுத்து மேற்கு வங்கத்தில் வந்து 294 தொகுதிகள். அதுல 207 பெற்று பெரும்பான்மையோட பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அடுத்து இளம் வயதினர் இடையே நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதால் மத்திய அரசு தனது முதன்மை திட்டமான எந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ராஷ்டிரிய பால் ஸ்வத்ய காரியக்ரம் அப்படின்ற திட்டத்தை தான் வந்து விரிவுபடுத்துறாங்க 2.0 அப்படின்ற நேம்ல. இந்த ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படின்றது பிப்ரவரி 2013 கொண்டுட்டு வந்த ஒரு மத்திய அரசினுடைய திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 0ல இருந்து 18, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பரிசோதனை வந்து செய்யப்படுறாங்க. அதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 டெஃபிஷியன்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டெஃபிஷியன்சிலாம் இதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிறவி குறைபாடுகள். அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து அரசு வந்து அந்த சலுகை கொடுத்து சேவைகளை வந்து வழங்குவாங்க. சலுகை மீன்ஸ் என்னன்னா, இப்போ அவங்க ஒரு
மெடிசன் வாங்குறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணம்லாம் இல்ல அப்படின்னா, அரசாங்கம் வந்து அதன் மூலம் வந்து அவங்களுடைய நோயினுடைய தீவிரத்த பொறுத்து, அரசாங்கமே வந்து அவங்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள், அதுக்கப்புறம் வேற ஏதாவது உபகரணங்கள்லாம் தேவைன்னா, அத அவங்களே குடுப்பாங்க. அதெல்லாம் தான் இதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. என்னென்ன மாரியானத கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா, பிறவி குறைபாடுகள், ஊனங்கள் உட்பட வளர்ச்சி தாமதங்கள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், நோய்கள் அப்படின்றதுல ஒரு 30 வகையான நோய்கள வந்து கன்சிடர் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம். இப்போ இந்த நீரிழிவு நோய்க்கும் வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தான் வந்து எல்லாருக்கும் வந்து பரிசோதனை செய்ய போறாங்க. 0ல இருந்து 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பரிசோதனை செய்ய போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.